சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உலகெலாம் அறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியின் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். பச்சை மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரி ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரிதும் வேண்டின் அரங்கமான அருளானேன். எல்லாம் வல்ல அரங்கநாத பெருமானுடைய பாதங்களை பணிந்தேத்தி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து என்னுடைய குருநாதர் பாதார விந்தங்களையும் பணிந்து ஏத்தி அருள் செய்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய பாதார விந்தங்களையும் சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பார்ந்த நேயர்களுக்கு உங்கள் தாம்பரம் ஈசநேசனுடைய முதற்கண் நமஸ்காரங்கள். அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு டிசம்பர் மாத ராசி பலன்கள். இந்த டிசம்பர் மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? மிதுன ராசியை பொறுத்தவரையிலே கோலாகலமான ஒரு மாதமாக, குதூகலமான மாதமாக, இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதம். அப்படி என்ன சாமி மிதுன ராசிக்கு ஒரு விசேஷம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நீண்ட நெடும் காலமாக ஒரு 3 வருஷமாகவே 2019 லாஸ்ட்டில் இருந்து இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 2018 டிசம்பரில் இருந்தேனும் நம்ம சொல்லலாம். ஸோ 19, 20, 21 இந்த 3 வருட காலமாகவும் மிதுன ராசி அன்பர்கள் பலவிதமான சிக்கல்கள் ஏற்பட்டு, வாழ்க்கையில் பலவிதமான போராட்டங்கள் ஏற்பட்டு, உடல் ஆரோக்கியம், உடல்நிலை பாதிப்பு, பண கஷ்டம், பண நஷ்டங்கள், பல நஷ்டங்கள், சொத்து மதிப்பு, அப்படி பல விஷயங்களை இந்த மிதுனராசி அன்பர்கள் நஷ்டங்களை சந்தித்து இப்போ தான் கொஞ்சம் அதை ரியலைஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னுக்கு வரக்கூடிய நல்ல நேரம் அமைகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி என்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. எதை வச்சு மிதுன ராசிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரொம்ப சிம்பிளுங்க. திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் தன்னுடைய சுற்றுப்பயணத்தில் முதல் வீடாக மிதுனத்தையும், 2வது வீடாக சிம்மத்தையும், 3வது வீடாக துலாம் ராசிக்கும் நன்மைகளை செய்கிறார். அப்போ குருவுடைய பார்வையில் முதல் வீடாக அமைகின்ற ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த வீடாக இந்த மிதுன ராசி அமைகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, இதோடு மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் ராசிக்கு 7ஆக சமசப்தமமாக தனித்து அமர்ந்திருக்கிறார். இதுவும் ஒரு சிறப்பான அமைப்பு, கிரக அமைப்பு. பொதுவாக ராசிநாதன் மற்ற கிரகங்கள் ஒரு ராசிக்கு பலன் தருவதை விட தன்னுடைய வீட்டுக்கு தான் ஒரு கிரகம் முதல்ல போய் நின்று உதவி செய்யும், நற்பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நான் ஒரு விதியை அடிக்கடி ஞாபகப்படுத்துவது உண்டு. அதை போல மிதுன ராசி என்பவர்களே, உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 7வது வீடாகிய தனுசு ராசியில் அமர்ந்து சமசப்தமமான 7வது பார்வையாக உங்களுடைய மிதுன ராசியை அவர் பார்க்கிறார். அப்போ ஒரு பக்கம் மிதுன ராசிக்கு தன்னுடைய ராசிநாதனுடைய பார்வை, குருவுடைய பார்வை. அப்போ இந்த பார்வைகளாலே நிச்சயம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு நன்மை நடைபெறும். உங்களுடைய 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தான அதிபதி, தொழில் காரகன் இல்லை, தொழில் ஸ்தான அதிபதி குரு பகவான். மிதுன ராசியை பொறுத்தவரையிலே 10க்குடையவன் குரு. அந்த 10க்குடைய குரு பகவானுடைய பார்வையை 9வது வீட்டிலிருந்து பாக்கியஸ்தானத்தில் இருந்து பார்க்கின்ற காரணத்தினாலே பலவிதமான நன்மைகள் இந்த மிதுன ராசிக்கு நடக்க இருக்கின்றது அன்பர்களே. அப்போ தொழில்துறைகள் எப்படி இருக்கும், பிஸ்னஸ் எப்படி இருக்கும் என்று சொன்னால்,
நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் சிறப்பானதாகவே இருக்கும். தொழில் நல்ல மேம்பட்டு வரும், நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும், பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். டெய்லி பிஸ்னஸ் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. உங்களுக்கான ரொட்டேஷன்ஸ், ஃபண்டு ஃப்ளோ, அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய அந்த தடைகள் இவையெல்லாம் விலகி லாபம் கிடைக்கின்ற வகையில் தொழிலில் நல்ல ப்ராஃபிட் வர அளவுக்கு லாபம் இருக்கும் மிதுன ராசி அன்பர்களே. அப்போது தொழில் நல்லா நடந்ததுனாக்கா ரொட்டேஷன் நல்லாயிருக்கும். ரொட்டேஷன் நல்லா இருந்தால் டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும். டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் இருக்கும்பொழுது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இவை விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ எப்படி பார்த்தாலும் மிதுனராசி என்பர்களே, இந்த மாதம் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் தொழில்துறையை பொறுத்தவரையில் அது நீங்கள் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எனி கம்பெனிஸ், எனி ஆஃபீஸு, எந்த தொழிலாக இருந்து எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் அல்லது போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் சம்பந்தப்பட்டது. நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த மிதுனராசி என்பர்கள் நமக்கு தான் நல்லது நடக்க போகுதுன்ற திமிரில் இருக்கக்கூடாது, ஆணவத்தில் இருக்கக்கூடாது. என்ன சாமி நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், மிதுனராசி அன்பர்களே, உங்களை திட்டுவதற்கு உரிமை உண்டு. ஏன்னா பொதுவாக நீங்கள் விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்கள், பணிந்து செயல்படக்கூடியவர்கள், ஆனால் அதே சமயம் ஆணவமும் மிகுந்தவர்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுனராசி அன்பர்களே, கொஞ்சம் ஆணவம் தலைக்கு ஏறும். கவனமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். 2-12 இருக்கக்கூடிய 6-12 இருக்கக்கூடிய அந்த ராகுவும் கேதுவும், அதே போல் ராசிக்கு 8 இருக்கக்கூடிய தனித்த சனி பகவான், இதெல்லாம் இந்த கேது, ராகு, சனி இருக்காங்களே, மூன்றுமே அசுப கிரகம். இந்த 3 அசுப கிரகமும் ஒன்றிணைந்து குரு என்னதான் உங்களுக்கு 1000 குரு உங்களை சேர்ந்து பார்த்தாலும் இந்த ராகு கேது பிடிதெல்லாம் சில ரகசியங்கள் இருக்குது மிதுனராசி என்பவர்களே, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. அப்போ அதுக்கு தான் நான் என்னுடைய கஸ்டமருக்கு படித்து சொல்கிறது, இப்படி தான் இருக்கணும், நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள் இவர்கள் எல்லாம் வலுப்பெறுவதற்கு, ஸ்ட்ராங் பொசிஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்கள் பல பேர் இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் கலந்துட்டு அதற்கான கட்டுக்களை போட்டுருக்காங்க. அதனால் ஒன்றும் குறைய இருக்காது. அப்படி செய்ய தவறிய மிதுனராசி என்பவர்கள், அலட்சியமாக இருந்த மிதுனராசி என்பவர்கள், அதற்கு உரிய உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து அதுக்குரிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாக நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கோடான கோடி மிதுன ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து தான் நீங்கள் பலன் தெரிந்து கொள்ள வேண்டும் மிதுன ராசி அன்பர்களே. சரி, தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அபரிமிதமான கடன்கள், பேங்க் லோன் சம்மந்தப்பட்டது, கடன் கொடுத்தவங்க, வட்டி கொடுத்தவங்க மிரட்டுறது, அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து காணப்படும் மிதுன ராசி அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம், பூமி சார்ந்த தொழில்கள் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. பூமி சார்ந்த தொழில்கள் அனைத்தும் வலுப்பெறும், நன்மை நடக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் மிதுனராசி என்பவர்களே, இனி வரும் காலம், இன்னும் 1 வருஷ காலம் ஒரு அமோகமான எதிர்காலமாக அமைகிறது, சிறப்பான எதிர்காலமாக அமைகிறது. அரசியலை பொறுத்தவரையில் குருவுடைய பார்வை 12 இருக்கக்கூடிய ராகு வெளிநாட்டு பயணங்களை எல்லாம் உண்டு பண்ணுவார். ஸோ நல்ல புதிய பதவி பட்டங்கள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு. நினைக்கிறத சாதிக்கலாம். நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய தொழில் தொடங்குவது, நியூ இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம், சுபத்துவமான விஷயங்கள் எல்லாம் நிறையவே நடக்க இருக்கின்றது. ஸோ அரசியலை பொறுத்தவரையில் வெற்றி. அதுக்கு அடுத்தபடியாக சினிமா துறையை பொறுத்தவரையிலே மிதுனராசி நண்பர்களை இந்த டிசம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதம். தொழில் வளர்ச்சி கட்டாயம் இருக்கும். வேலை வாய்ப்புகளில் வளர்ச்சி இருக்கும். வேலை வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு சேர வேண்டிய பணங்காசுகள் சேரும். அதே போல் கடன் பிரச்சனைகள், வட்டி சம்பந்தமான
பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக குடும்பஸ்தானத்தை பொறுத்தவரை 4க்குடையவன் 7வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது மிதுனராசி என்பவர்களே, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கணவன் மனைவி, அந்த கணவன் மனைவியுடைய ஒற்றுமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவைகளெல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சமாதானம் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சாரி கேட்கறதுக்கு அவங்களை கூப்பிட்டு திரும்பவும் பேசுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே போல் தாங்க குழந்தை பாக்கியம். அந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையில் மிதுனராசி என்பவர்களே, இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது. குழந்தை பாக்கியத்திற்கான மாதமாக அமைகிறது. நீண்ட நெடும் காலமாக 2 வருஷம் 6 வருஷம் 8 வருஷம்னு குழந்தை பாக்கியம் இல்லாமல் காத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது. சனி சுக்கிரனுடைய சேர்க்கை உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை தருகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.